ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து இன்னைக்கு ஒரு சாம்சங் Galaxy A30 மொபைல் வந்திருக்கு. ஸோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க. இந்த மொபைலில் வந்து IMEI Not Supported அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ பேசிக்கலாக இது வந்து ரெண்டு வகையாக ப்ராப்ளம் வந்து இருக்கலாம். ஒன்று வந்து எதர் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இருக்கலாம், ஹார்ட்வேர் ப்ராப்ளமும் இருக்கலாம். ஸோ இந்த மொபைல் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வழக்கம் போல் நான் வந்து IMEI செக் பண்ணதுக்கப்புறம் பேஸ் பேண்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பேண்ட் வந்து அன்னோன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் பேண்ட் வந்து அன்னோன் சொல்லி காட்டுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து மதர் போர்டு வந்து ஒரு ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். ஃபர்தராக எதுவும் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து மொத்த மதர் போர்டையும் ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ மதர் போர்டில் வந்து வேலை எதுவும் நடக்கல. பட் ஆனால் இந்த மொபைல் வந்து வெளியே போயிட்டு வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எந்த ஷீல்டுமே வந்து ஓப்பன் பண்ணல. ஒரு நல்ல சைன்ஸ் தான். மொபைல் வந்து கஸ்டமர் வந்து கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, நான் மொபைல் வெளியே கொடுத்தேன். ஒரு 2 நாள் வச்சுருந்தாங்க. மொபைல் வந்து ஃப்ளாஷும் பண்ணி பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எதுவும் ஆகலை சொல்லி கொடுத்துட்டாங்க சொல்லி இங்கே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. கொஞ்சம் ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகிருக்கு. இது வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்கெமாட்டிக்ஸில் எடுத்து ப்ராப்பராக வந்து பார்த்துக்கலாம். பட் ஆனால் இங்கே வந்து கண்டிப்பாக அநேகமாக இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, பேண்ட் ஃபில்டர் வந்து வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கேயும் வந்து வாட்டர் லாக் வந்து ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு LDO IC. ஸோ இந்த இடத்துல வந்து வாட்டர் லாக் ஆயிருக்கு. அப்போனா மற்ற இடத்துலையும் மீன்ஸ் வாட்டரில் வந்து ட்ராப் ஆயிருக்கு. மற்ற இடத்துலையும் வந்து தண்ணி விழுந்திருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து ஷீல்டு வந்து பிரிச்சுப்போம். ஸோ பேசிக்கலாக வந்து என்னென்னா, மொபைல் தண்ணி விழுந்தது அப்படின்னா, சிம் ட்ரே வந்து மொபைல் நெட்வொர்க் செக்ஷனுக்கு பின்னாடியே இருக்குது அப்படின்றதுனால, கண்டிப்பாக அதில் தண்ணி போய் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த போர்டில் நமக்கு ஆல்ரெடி வந்து தண்ணி இருந்ததுக்குண்டான சைன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால, நம்ம வந்து பிரித்து பார்க்கறதுல வந்து நல்லது. பட் இங்கே இந்த பர்டிகுலர் மொபைலில் வேறு அந்த மாதிரி எதுவும் இல்லை. மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தபடியாக நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, அந்த முதல்ல தண்ணி பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் முதல்ல வந்து ப்ராப்பராக செக் பண்ணி மீன்ஸ் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த கெப்பாசிட்டர் லைன்ஸ்லையோ இல்லை வோல்டேஜ் லைன்ஸ்லையோ ஷார்ட் ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் வந்து RL1000 IP வந்து யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு சின்ன பட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே பட்ஸ் அதாவது நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, நான் க்ளீன் பண்ணுற லிக்விட் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு RL1000 தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது வருதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜென்ரலாக வந்து ஐபி யூஸ் ஜென்ரலாக அந்த லோக்கல் ஐபி எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒயிட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான எக்ஸாம்பிளுக்கு இந்த RL1000 அப்படி இல்லைன்னா மெக்கானிக் 850 ப்ரோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, அது இது வந்து வராமல் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ மற்றபடி அப்படியே ஜென்ரலாக இன்னொரு வாட்டி மதர் போர்டு வந்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் வந்து தெரியுது. மேபி அநேகமாக இது வந்து கழட்டும் போது ஏதாவது வந்து ப்ராப்பராக வந்து கழட்டாததுனால இது வந்து ஆகி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தபடியாக நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, ஃபுல்லாக ஒரு வாட்டி பார்த்துட்டு ஸ்கெமாட்டிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஓகே, டன். ஸோ இதுதான் வந்து அந்த டேமேஜ் ஆயிருந்த செக்ஷன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெமாட்டிக்ஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஜூம் இன் பண்ணுறேன். ஜூமிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து வந்துடுது. ஸோ இது வந்து ஒரு பேண்ட் ஃபில்டர் தான். ஓகேங்களா? பேண்ட் 38 அண்ட் பேண்ட் 44 உள்ள ஒரு பேண்ட் ஃபில்டர். ஓகேவா? ஸோ இது வந்து டேரெக்டாக எங்கே போகுது, U2000 போகுது. U2000 அப்படின்றது இங்கே வந்து 4GPF. அநேகமாக இது வந்து 4G பேண்ட்ஸில் நிறைய பேண்ட்ஸ் வந்து மல்டிபிள் பேண்ட்ஸ் வந்து வரும். அதில் வந்து ஒரு பேண்ட் வந்து 38ம் 41ம். ஸோ அந்த பேண்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ ஜென்ரலாக இதனால் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பிரச்சனை வந்து வராது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம், அதை அப்படியே வந்து இக்னோர் பண்ணிட போகிறேன். இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை பற்றி மீன்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தது இல்லை கஸ்டமர் ஏதாவது ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னா அதை மட்டும் பார்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் டேரெக்டாக வந்து ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ண போகிறேன். காரணம் என்னென்னா, இந்த மொபைல் ஆல்ரெடி வந்து சாஃப்ட்வேரில் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு தான் நம்மக்கிட்ட வந்து வந்திருக்கு. ஃபுல் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து நான் வந்து அன்னெசரியாக மறுபடியும் ஃப்ளாஷ் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக வந்து நான் வந்து ஹார்ட்வேர் செக்ஷனுக்கு வந்து போகிறேன். ஸோ இங்கே இந்த மொபைலில் இதுதான் வந்து இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி ஐசின்னு சொல்லுவோம். அதாவது WTR. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் WTRன்னு நேம் வந்து ஸ்டார்ட் ஆகாது. இது மாதிரி S92502 அப்படின்ற மாதிரி இந்த மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன ப்ளோயர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் ஆன் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ரெஃபரன்ஸ்க்கு. அதே மாதிரி நெட்வொர்க் செக்ஷன் ஒர்க் பண்ணும்போது ஜென்ரலாக வந்து மொபைல் டெட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா தைரியமாக ஒர்க் பண்ணலாம். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் என்னென்னா, நீங்கள் ரொம்ப அதாவது வோல்டேஜ் லைன்ஸ் மட்டும் ஷார்ட் ஆகாத மாதிரி பார்த்துட்டாவே வந்து போதும். ஓகேவா?
சரி, நான் வந்து அடுத்து என்ன பண்ண போறேன், கிளீன் பண்ணிக்க போறேன். கிளீன் பண்றது வந்து இங்க வந்து நானு T12X தான் யூஸ் பண்றேன். டெம்பரேச்சர் வந்து 320 டிகிரி செல்சியஸ்ல வந்து வச்சிருக்கேன். பொறுமையா வந்து கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணிட்டு, இங்க வந்து நாம எய்தர் இதே ஐசிய வந்து ரீபால் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் நான் ஜெனரலா வந்து ரீபாலிங் பண்ணி யூஸ் பண்றது நெட்வொர்க் ஐசிஸ வந்து நான் பெரும்பாலும் வந்து பண்றது இல்ல. காரணம் என்னன்னா, உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ, அதனால என்ன பண்ணலாம்னா, பெஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐசி, இல்ல ஏதாவது வேற ஒரு மதர் போர்ட்ல நம்மகிட்ட வந்து இருக்கும். மதர் போர்ட்ஸ் வந்து எப்படியும் வந்து இருக்கும். ஸோ, அந்த மதர் போர்ட்ல வந்து எடுத்து வச்சுக்கிறதும் வந்து பெட்டர். அதே மாதிரி காமனா அ ஒர்க் ஆகுற எக்ஸாம்பிளுக்கு WTR 2965, 3925 அப்புறம் வந்து 425, SDR 660 இந்த மாதிரி ஐசிஸ் வந்து நான் ரெகுலரா வந்து புதுசாவே வந்து ஸ்டாக் எடுத்து வச்சுப்பேன். பட் சாம்சங்து அப்புறம் வந்து மத்த ரேர் மாடல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, மத்த போர்ட்லேருந்து டெட் போர்ட்ஸ்லேருந்து தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ, அதுதான் வந்து பெட்டர். ஓகேங்களா? ஸோ, அது மாதிரி பண்றது உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலா பெட்டரா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ, இன்னொரு போர்ட்லேருந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு WTR ஐசி வந்து மீன்ஸ் அ RFIC வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? எடுத்துட்டு இந்த ஐசிய வந்து ப்ராப்பரா பொறுமையா வந்து பிளேஸ் பண்ணிப்போம். அகைன் வந்து டெம்பரேச்சர் வந்து நான் வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ, ஐசி வந்து நம்ம ஃப்ளக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு, ஒரு 10 செகண்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா விட்டுட்டோம் அப்படின்னா, அதோடைய இடத்துல வந்து அது ப்ராப்பரா உட்காந்துரும். நெறைய பேர் வந்து பிகினர்ஸ் பண்ற தப்பு என்னன்னா, ஈவன் நான் கூட பண்ணது என்ன அப்படின்னா, இது மாதிரி ஃப்ளக்ஸ் போட்டு நான் எடுத்து ஹீட் பண்ணுவேனே, ஒண்ணு ஐசி வந்து நகர்ந்து போய் பக்கத்துல உள்ள பால்ஸ்ல வந்து டச் ஆயிரும். இல்ல மொத்தமாவே வந்து அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து நகர்ந்துரும். ஸோ, அது வந்து புடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு, அத ரொம்ப பிரஷர்லாம் போட தேவையில்ல. அந்த இடத்துல மட்டும் வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா, அதுவே வந்து போதும். ஓகேங்களா? ஸோ, அப்புறம் வந்து ஐசி வந்து என்ன பண்ணுவோம், ஐபி போட்டு கொஞ்சம் வந்து கிளீன் பண்ணிப்போம். கிளீன் பண்ணிட்டு மொபைல் வந்து அடுத்து வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே டன். ஸோ, கஸ்டமர் கிட்ட வந்து சிம் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி எக்காரணத்துக் கொண்டும் கஸ்டமருடைய மொபைல்ல நம்மளுடைய சிம் கார்டு வந்து போடக்கூடாது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து ஃபோன் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாது. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு வந்து கஸ்டமர் கிட்ட சிம் கார்டு வாங்கி அவங்க கிட்ட வந்து செக் பண்ணுங்க. எஸ்பெஷலா வந்து நெட்வொர்க் பிரச்சனைக்கு. அதே மாதிரி எஃப்ஆர்பிக்கு வந்தாலும், மொபைல் வந்து நெட்வொர்க் செக்ஷன் வந்தாலும் எப்பவுமே வந்து ஐஎம்இஐ வந்து நம்பர் வந்து செக் பண்ணுங்க. ஐஎம்இஐ நம்பர்னா வெறும் ஜஸ்ட் ஸ்டார் 06 ஆக்ஷன் போடுறது மட்டும் இல்ல. சஞ்சார் சாத்தின்னு சொல்லி நம்ம ஆப் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன். அந்த ஆப்ல வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா, பிளாக் லிஸ்ட் ஆயிருக்கா அப்படின்றது வந்து தெரிஞ்சிரும். ஓகேங்களா? இன்கேஸ் பிளாக் லிஸ்ட் ஆயிருந்தது அப்படின்னா, அந்த மொபைல் வந்து நீங்க அட்டெண்ட் பண்றதும் வேஸ்ட் தான். அதுல சிம் கார்டு போட்டீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பிரச்சனை வரும். இங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. நான் வந்து நெட்வொர்க் ஆண்டனா வந்து மாத்திக்கிறேன். நான் வந்து 2ண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன் அப்படின்றதுனால ஜெனரலா எனக்கு வந்து தேவையில்ல. ஆ நெட்வொர்க் வந்து அப்படியே எடுக்கும். பட் இந்த கேஸ்ல வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். சூப்பர். நெட்வொர்க் வந்து வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ 4G எடுத்துடுச்சு. எல்டி ப்ளஸ்ன்னு சொல்லி நெட்வொர்க் வந்துடுச்சு. ஆனா நமக்கு வந்து என்ன வரல, விவோ எல்டி வரல. ஓகேவா? ஸோ கால் பண்ணி பார்த்தேன்னா, கால் வந்து போகாது. ஏன்னா வந்து விவோ எல்டி வரல இல்லையா? ஸோ செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படி சொல்லி பார்த்துக்கலாம். இது வந்து ஃப்ளாஷ் ஆன மொபைல் இல்லையா? ஸோ செட்டிங்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ம் சிம் கார்டு மேனேஜர். ஓகே. விவோ எல்டி வந்துருச்சு. இப்போ 198 கால் பண்ணோம் அப்படின்னா, சூப்பர். கால் கூட வந்து போகுது. ஓகேவா? இந்த வீடியோல ஏதாவது யூஸ்ஃபுல்லா கத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ண மறந்துறாதீங்க. ஆ அதே மாதிரி சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல இதே மாதிரி வந்து நெறைய சிப் லெவல் சர்வீஸ் ரிலேட்டட் வந்து வீடியோஸ் வந்து இருக்கும். அதையும் பாருங்க. இந்த வீடியோல இவ்வளோ தான் கைஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.